பைத்துல்மாலுடைய பொதுச் செயலாளராக செயல்பட்டுள்ள ஜனாபிகே முகமது வீதி நபி சாஜா அவர்களே, சக நிர்வாகிகளே, ஆசிரியர் பெருமக்களே, சிறப்பு விருந்தினர்களே, பெற்றோர்களே, தாய்மார்களே, மாணவ கண்மணிகளே, இன்றைய நிகழ்வு பள்ளிகளில் முதல்நிலை பெற்ற மாணவிகளுக்கு விருது வழங்கக்கூடிய நிகழ்வை கடந்த ஆண்டுகளில் இருந்து தொடர்ந்து நம்முடைய பைத்துல்மாலுடைய தலைவர் அல்லாஹ் சாதிக் அலி அவர்கள் தனி ஆர்வத்தோடு இந்த பணியை நாம் தொடர்ந்து விரிவாக செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் வழிநடத்தி வருகிறார். அவர்களின் சார்பாகவும் நிர்வாகிகளின் சார்பாகவும் ஒரு அனைவரையும் பாராட்டுவதை மகிழ்ச்சி அடைகிறோம். பிள்ளைகளுக்கு பரிசு வழங்கக்கூடிய இந்த விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சியை பெற்றோர்கள் இருக்கிறார்கள், ஆசிரியர்கள் மற்றும் அவர்களுக்கு பாராட்டப்படக்கூடியவர்கள். இவர்கள் யாவரும் இந்த ஊருடைய மேன்மைக்காக வருங்காலங்களில் சிறப்பூட்டு விளங்கக்கூடிய ஒரு சிறந்த சந்ததியினராக விளங்க வேண்டும் என்பதை நாம் வாழ்த்துகின்றோம். இந்த ஊரினுடைய டவுன் காசி என்ற முறையிலும் உங்களை எல்லாம் நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்வாங்களுடைய வாழ்வை சிறப்பாக்குவான மாணவ கண்மணிகளே, விருதுகள் பெறுவது என்பது ஒரு மகத்தான வாக்கியம். கொடுக்கக்கூடிய தனித்திறமையுடைய வெளிப்பாடு தான் நாம் பள்ளிகளிலே விருது பெறக்கூடியது. ஒவ்வொருவரும் இந்த சிறந்த விளங்கக்கூடியவர்களை எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் ஆரம்ப காலத்திலே பள்ளிக்கூடங்களிலேயே சிறந்தவர்களாக இருந்திருப்பார்கள், பல விருது பெற்றிருப்பார்கள், முதல்நிலை பெற்றிருப்பார்கள். திறம்பட பள்ளியுடைய வாழ்க்கையை விடுத்திருந்த காரணத்தினால்தான் அவர்கள் வெளியிலும் வல்லவர்களாக விளங்கியதை பார்க்கின்றோம். நாம் எங்கெல்லாம் உதாரணம் தேட தேவையில்லை, நாம் இங்கேயே பார்க்கலாம். நம்முடைய தலைவர் நிர்வாக புதிய தலைவராக விளங்கக்கூடிய PS அப்துல்லாக்காக அவர்கள் பெற்றதாய் அவர்கள் ஈட்டிய நிறுவனத்திலே ஒரு JMBயாக பல ஆயிரக்கணக்கான லட்சம் கொடுத்த மக்களுக்கு பிரயோஜனமான ஒரு பெரிய நிறுவனத்தை JMBயாக இருந்தவர்கள் இன்றும் அரபகத்திலே பல ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய, இந்தியாவிலும் வேலை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரிய நிறுவனத்துடைய தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இவருடைய கல்வியினுடைய அடிப்படையான ஒரு உயர்வு தான் அவர்களை உயர்த்திருக்கிறது. நம்முடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய முகமது சாஜா அவர்களை எடுத்துக்கொண்டவன் சொன்னால் அவர்கள் BSc கெமிஸ்ட்ரி முடித்ததோடு நின்றுவிடவில்லை. அதே ஆராய்ச்சி துறையிலே பிலிம் இண்டஸ்ட்ரீஸை ஊட்டியிலே மத்திய அரசு நிறுவனத்திலே தன்னுடைய துறை சார்ந்த ஆராய்ச்சி துறையிலேயே மேலாளராக இருந்துவிட்டு நம்முடைய இப்பொழுது பைத்துல்மாலுடைய செயலாளராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். இப்படி நிர்வாகிகளையே பல உதாரணங்களாக எடுத்துக்கொள்ளலாம். நம் ஊருடைய பல தரம் வாய்ந்த இன்றைக்கு நம்முடைய குறித்த செயலாளர் உதவி செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய நிசார் அவர்கள் பட்டத்தாரிகள் பல நாடுகளில் கம்பெனியுடைய மேலாளராக இருந்தவர்கள், அதுபோன்று உதவி செயலாளர் இருக்கக்கூடிய நம்முடைய தம்பி கபீர் அவர்கள் சிறந்த ஆர்கிடெக்டாக விளங்கிட்டிருக்கார். இதெல்லாம் காரணம் என்று சொன்னால் நம்முடைய அடிப்படையான கல்வியுடைய நிலை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பார்க்கலாம், பள்ளியிலே நாம் எப்படி சிறந்து விளங்கினோம் என்று சொல்லி நானும் நினைத்து பார்க்கின்றேன். எத்தனையோ பரிசுகள் எல்லாம் பல உத்வேகத்தை உண்டாக்கி இருப்பதை நாம் மறக்க முடியாது. அந்த அடிப்படையிலே நாம் விருது பெறுகிறோம் என்பது நமக்கு கிடைத்த தனி சிறப்பு. பள்ளியிலே சிறந்து விளங்கியவர்கள் பிற்காலங்களிலே பெரும் தலைவர்களாக இருந்திருக்கிறார்கள். சுதந்திர போராட்ட காலத்துக்கு முந்தைய காலத்திலிருந்தெல்லாம் நம் ஆசிரியர் பல தலைவர்களை சிறந்து விளங்கிய ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் பார்த்தோம் என்று சொன்னால் அவர்கள் பள்ளியுடைய வாழ்க்கையிலே அவர்கள் முதல்நிலை பெற்றவர்களாக, தனித்திறன் வாய்ந்தவர்களாக, ஒழுக்க நெறியோடு தன்னுடைய படிப்பு காலங்களை சிறப்பித்தவர்களாக இருந்த காரணத்தினால்தான் அவர்கள் உயர்வு பெற்றிருக்கிறார்கள். சுதந்திர போராட்டத்தை வழிநடத்திய காந்திக்கெல்லாம், மகாத்மா காந்தி அவர்களுக்கெல்லாம் குருவாக விளங்கிய மௌலானா முகமது அலி ஜவஹர் அவர்கள் எல்லாம் அக்காலகட்டத்திலே அந்த சமஸ்தானங்களுக்கு மத்தியிலே நடந்த அந்த யூனிவர்சிட்டி தேர்விலே முதலில் பெற்றிருக்கிறார்கள். உலகளாவிய புகழ்பெற்ற ஒரு தலைவராக அவர் விளங்கி இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக விளங்கிய மௌலானா முகமது அலி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அவருடைய பள்ளி வாழ்க்கை, கல்லூரி வாழ்க்கையிலே அவர் முதலிலை பெற்றிருக்கிறார். நம்ம நாட்டில் இருந்த எத்தனையோ குடியரசுத் தலைவர்களை பார்க்கின்றோம். டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் இருந்து, டாக்டர் ஜாகிர் ஹுசைன் அவர்கள் இருந்து, நாராயணன் அவர்கள் வரை பார்த்தோம் என்று சொன்னால் அவர்களெல்லாம் பள்ளி வாழ்க்கையிலும் கல்லூரி வாழ்க்கையிலும் முதல்நிலை பெற்றவர்களாக இருந்திருக்கிறார். துணை ஜனாதிபதியாக இருந்த ஹமீத் அன்சாரி அவர்களை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால்
பள்ளி வாழ்க்கையிலும் கல்லூரி வாழ்க்கையிலும் உயர்ந்த நிலையிலே துணைவேந்தராக இருந்திருக்கிறார், பல தூதுவராக இருந்திருக்கிறார். அவர்களெல்லாம் நாம் எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அமீரகத்தில் தூதராக இருந்திருக்கிறார். அவர்களுக்கு நம்ம தெரியும். இந்தியாவுடைய உயர் பொறுப்பிலே துணை ஜனாதிபதியாக இருந்த அவரும் கூட ஐஎஃப்எஸ் ஆபீசராக இருந்தவர். வெளியுறவுத்துறையை சிறந்த முறையில் வழிநடத்திய ஒரு அதிகாரியாக இருந்து உயர்வு பெற்று உதவி ஜனாதிபதியானார். இவர்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படையான நிகழ்வுகள் எல்லாம் அவருடைய தனித்திறனை வெளிக்காட்டியதெல்லாம் பள்ளிக்கூடங்களிலிருந்தும் கல்லூரிகளில் இருந்தும் அவர்கள் தங்களுடைய திறமைகளை காட்டிய காரணத்தினால், அதை தொடர்ந்து அதை நோக்கி சென்ற காரணத்தினால், வெற்றியை நோக்கி சென்று விட்ட காரணத்தினால் அவருடைய கவனங்கள் சிதறடிக்கப்படாமல், வீண் வேலைகளில் ஈடுபடாமல் சரியான பாதையில் சென்ற காரணத்தினால் தான் அவர் சிறந்த வீரர்களாக, சிறந்த தலைவர்களாக விளங்கி இருப்பதை நாம் வரலாற்றில் பார்க்கிறோம். 2 தினங்களுக்கு முன்பு நிகார் சாஜி கேள்விப்பட்டிருக்கிறோம். இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், இஸ்ரோனுடைய டைரக்டராக இருக்கக்கூடியவர். ஆதித்யா L2 என்று சொல்லி சந்திரனை, சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்கலம் அனுப்பினார்கள். நாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். இந்திய அளவிலே, உலக அளவிலே ஒரு பெண்மணி சிறந்து விளங்கி ஒரு சிறந்த ஆராய்ச்சியாளராக, விஞ்ஞானியாக அறியப்பட்டதை நாம் கேட்டுக்கொள்வோம். யார் என்று சொன்னால், அவர் தென்காசியிலே அருகிலே செங்கோட்டையை சார்ந்த நிகார் சுல்தானா என்ற பெண்மணி. தமிழக அளவில் மாத்திரமல்ல, இந்தியாவிலே, உலகமே ஏற்று பார்க்கக்கூடிய அளவிலே சூரியனை ஆய்வு செய்வதற்காக விண்கலம் அனுப்பி அந்த டீமினுடைய ப்ராஜெக்ட் டைரக்டராக அந்த விண்கலம் அனுப்பிய போது மக்களுக்கு மத்தியிலே பிரஸ் மீட்டிலே அவர்தான் பேசுகிறார். இவருடைய அடிப்படை நிலையை எண்ணி பார்த்தோம் என்று சொன்னால், அவர் பள்ளியிலே SSLC 488 மார்க் வாங்கியிருக்கிறார். +2 1008 மார்க் வாங்கியிருக்கிறார். அந்த ஊர்லேயே அவர் தான் ஃபர்ஸ்ட். அந்த ஊர்ல அவர் படிக்கும் காலத்தில் அவர் தான் முதல் நிலை பெற்றிருக்கிறார். நேற்று முன்தினம் 27ஆம் தேதி என்பது நம்முடைய திருச்சி ஐமான் கலை அறிவியல் கல்லூரி பட்டமளிப்பு விழா நடந்தது. அதனுடைய தலைவர் என்ற முறையிலே நானும் கலந்து கொண்டேன். அப்பொழுது சிறப்பு விருந்தினராக யாரை அழைத்தோம் என்று சொன்னால், இந்த நிகார் சாஜி அவர்களை அழைத்தோம். விஞ்ஞானியாக, விஞ்ஞான பெண்மணியாக இஸ்ரோ மத்திய அரசால், இந்திய அரசினுடைய நேரடி கண்காணிப்பிலே உலக அளவிலே ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்து இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தினுடைய இயக்குநராக பணியாற்றியவர் உரையாற்றினார். அவருடைய வருங்காலங்களிலே படித்த பெண்மணிகள் தங்களுடைய நோக்கு எவ்வாறாக இருக்க வேண்டும், அதன் மூலம் எப்படியெல்லாம் சாதிக்கலாம் என்பதை தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக விளக்கினார். நமது கல்லூரியிலே 24 மாணவிகள் பல்கலைக்கழக விருது பெற்றார்கள். அவர்கள் தரவரிசையிலே 24 பேர் ரேங்க் ஹோல்டராக மெடல் வாங்கினார்கள். 358 பேர் பட்டதாரிகள் பட்டம் பெற்றார்கள். யாருடைய கரங்களா? நிகார் சாஜியுடைய கரங்களாக இருக்கிறார். இந்த நிலைக்கு உயர்ந்திருந்து இந்தியாவிலேயே பேசப்படக்கூடிய ஒரு பெண்மணியாக நம்முடைய பெண்மணி வந்திருக்கிறார் என்று சொன்னால், தமிழகத்தை சேர்ந்தவர்கள், தமிழக மக்கள் எல்லாம் அவரை பாராட்டுகிறார்கள், பெருமைப்படுகிறார்கள் என்று சொன்னால், அவர் பள்ளி காலங்களிலே அவர் பெற்ற விருது, அவர் பெற்ற முதல்நிலைகள் எல்லாம் அவரை முன்னிட்டு கொண்டு வந்திருக்கிறார். அவரை அவர் பெற்றோர்கள் அரவணைத்திருக்கிறார்கள். அவர்களுடைய பெற்றோர்கள் அவர்களுக்கு முழு ஆதரவை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் பெற்றோர்கள் முழு ஒத்துழைப்பு அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அவரை விளக்குகிறார். தன்னுடைய தந்தையார் அவர் ஒரு பட்டதாரி, கணித பட்டதாரியாக இருந்து கூட அவர் இந்த சிறு வயசிலே படிக்கும் காலத்திலேயே சொல்லுவாராம், மேரி கியூரி போன்ற 100 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பெரிய ஆராய்ச்சியாளர்கள், இந்த ரேடியோ எல்லாம் கண்டுபிடித்த ஆராய்ச்சியாளர்கள், அவர்களை பற்றியும் பேசிக்கொள்வாராம். ஏன் அந்த அவரை சுட்டிக்காட்டியவரிடம் அவர் பெற்றோர்கள் அவரிடம் சொல்லுகிறார் என்று சொன்னால், அவர் பிசிக்ஸிலேயும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார், கெமிஸ்ட்ரியிலேயும் நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார் ஒரு பெண்மணி. இப்படிப்பட்ட முன்னுதாரணங்களாக எடுத்துக்கொண்டுதான் வந்தவர்கள் தான் பிற்காலங்களிலே ஒளிமயமான எதிர்காலத்தோடு மக்களுக்கு வழிகாட்டக்கூடிய
மக்களுக்கு பயன்படக்கூடிய நல்ல காரியங்களை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் யார் என்று சொன்னால் சிறந்த பெண்மணிகள், சிறந்த வெற்றியாளர்கள், சிறந்த மாணவ பெண்மணி. அவர்களை சரியாக பாதையில் செலுத்துவதற்கு பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அவர்கள் மிகப்பெரிய தியாகத்தோடு தான் அவர்களை வளர்க்கிறார்கள். அதை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் பிற்காலத்தில் அவருடைய வாழ்வு ஒளிமயமாக மக்களெல்லாம் பேசக்கூடிய அளவிலே அவர்களும் குடும்பத்தினரும் பெற்றோர்களும் பெருமைப்படக்கூடிய அளவிலே, அந்த ஊர்க்காரர்களும் பெருமைப்படக்கூடிய அளவிலே அவர்கள் உருவாவார்கள் என்று சொன்னால் அவர்கள் தொடர்ந்து படிக்க வேண்டும். அவர்களுக்கு ஆர்வமான துறைகளிலே அவர்கள் நம்முடைய தலைவர்கள் சுட்டிக்காட்டியது போல அந்த எந்த துறைகளிலே அவர்கள் சார்ந்திருக்கிறார்களோ அந்த துறைகளிலே தனித்துவத்தோடு அவர்கள் தன்னுடைய வெளிப்பாட்டை காட்டி இந்த மக்களுக்கும் தன்னுடைய சமுதாயத்திற்கும் பிரயோஜனமானவர்களாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் நம்முடைய முன்னுதாரணங்களை நாம் எண்ணி பார்க்கின்றோம். விருது பெற்றவர்கள் அவர்கள் எப்படி தன்னுடைய நிலையை உயர்த்திக் கொண்டார்கள் என்று சொன்னால் அதையெல்லாம் நமக்கெல்லாம் படிப்பினையாகத்தான் இருக்கு. எந்த காலத்திலும் படித்துக் கொண்டிருப்பவர்களாக இருப்பவர்கள் தான் சிறந்து விளங்க முடியும். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமியன் வலா தகுன் ராபியா. நீ அறிஞனாக இரு, குன் ஆலிமன் நீ அறிஞனாக இரு, அவ் முத்தஅல்லிமன் நீ மாணவனாக இரு, அவ் சாமியன் நல்ல விஷயங்களை கேட்கக்கூடியவனாக இரு, மூன்று மற்ற நான்காவது ஆளாக இருக்காது என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையிலே மாணவ கண்மணிகள் தொடர்ந்து படித்துக் கொண்டிருக்க வேண்டும். தம் சார்ந்த துறை மாத்திரம் அல்லாமல் சிறந்த துறைகளை நாங்கள் படித்துக் கொண்டே இருக்கிறோம் என்று சொன்னார். வாழ்த்தி அல்லாஹ் அருள்பாலிப்பானாக என்று கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.